எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அதுதான் தற்பொழுது இலங்கையின் அரசியல் கள நிலவரம். யாரும் எதிர்பார்க்காத முறையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்டார். பின்னர் விளக்கமறியலில் இன்றைய நாள், அதாவது 26ஆம் தேதி, ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். இன்று அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது பெரும்பாலானோரின் எதிர்பார்ப்பு இல்லாத நிலையில் இன்று பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே ஒரு விசாரணைக்காக, அதாவது அவர் லண்டனுக்கு தனிப்பட்ட ரீதியில் அரச வளங்களை பாவித்து பயணம் செய்ததாக கூறப்பட்டு விசாரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு 16.5 மில்லியன் ரூபாய், அதாவது ஏறத்தாழ ஒரு 55,000 அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறி அவர் கைது செய்யப்பட்டு அன்றைய தினமே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதன்போது அவருடைய பிணை மனு நிராகரிக்கப்பட்டது. இன்று அந்த வழக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் அவர் சிறைச்சாலைக்கு சென்ற பொழுது அங்கு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் அவர் தேசிய வைத்தியசாலையின் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டார். ஸோ அவருடைய உடல்நிலையில் சில மாற்றங்கள், இரத்த அழுத்தம் அப்படி என்று சொல்லி அவருடைய உடல் கண்டிஷன் சில வெளியிடப்பட்டுள்ளன. அவை அவருடைய தனிப்பட்ட காரணங்கள் என்பதால் அவற்றை பற்றி வெளியிட விரும்பவில்லை. ஸோ இந்தந்த காரணங்களுக்கால், ஆனால் இவை அனைத்தும் கடந்த வெள்ளிக்கிழமை பிணை மனுவில் ரணில் விக்ரமசிங்கே சார்பில் சமர்ப்பிக்கப்பட்டது. அவருடைய உடல்நிலை தகுதி, இரத்த அழுத்தம், நீரிழிவு எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுதும் அன்று பிணை நிராகரிக்கப்பட்டது. இன்று அதே காரணங்களுக்கால், அதாவது அவருடைய உடல்நிலை காரணங்களை கருதித்தான் அவருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 4-5 நாட்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் இவை. ஸோ இந்த வழக்கு இன்று வந்த பொழுது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு குரல் கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 300 சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் குவிந்ததாகவும் ஒரு தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இது இவ்வாறு இருக்க, அந்த கோட்டை நீதிமன்ற வளாகத்தை ஒட்டிய பிரதேசங்களில் ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவாளர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்திலும் சில கோஷங்களையும் எழுப்பி அந்த சுற்று வட்டாரத்தை சுற்றி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டதாக கடுமளவான போலீஸ் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலே இன்று அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த நிலையில் கடந்த 2-3 நாட்களாக ஒரு தகவல் பரவப்பட்டது. அதாவது ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நீதிமன்றத்தில் நேரில் செல்லும் அளவுக்கு அவரது உடல்நிலை இல்லை என்றும், வைத்தியர்கள் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும், வைத்தியசாலை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும், ஸோ அவர் நீதிமன்றத்திற்கு செல்ல மாட்டார் என்ற வகையில் தான் தகவல்கள் பரப்பப்பட்டன. இருந்த போதும் அவை உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக இல்லை. ஆனால் இன்று அவர் நீதிமன்றத்துக்கு சமூகம் அளிக்கவில்லை. இணையவழி கோல் வழியாகத்தான் அவர் இன்று வழக்கு விசாரணையில் ஈடுபட்டதாகவும், அதன் பின்னர் தான் இந்த பிணை மனு பிணை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 மில்லியன் பெறுமதியான 3 சரீர பிணையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். இன்று இருந்தபோதும் அவர் வைத்தியசாலையில் இன்னொரு 2-3 நாட்கள் சிகிச்சை பெற்று ஓய்வெடுத்த பின்னர் தான் வைத்தியசாலையை விட்டு வெளியேறுவார் என்னும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ தகவலும் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியதன் பின்னர் மக்களுக்கு உரையாற்றுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இங்குதான் முக்கியமான விடயம். என்ன மாதிரியான உரையை ரணில் விக்ரமசிங்கே தெரிவிக்கப் போகிறார், எப்படியான பொலிட்டிக்கல் அஜிடேஷன் ஒன்று இதர் சம்பந்தமாக ஏற்பட போகிறது என்பதுதான் இப்போது பிரதான பேசுபொருளாக இருக்கிறது. இருந்தபோதும் இன்றைய அந்த நீதி விசாரணை நடைபெற்று கொண்டிருந்த நேரத்தில் பெரும்பான்மையான அரச தலைவர்கள் மீன் பாராளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் அந்த சம்பவ இடத்திற்கு குழுமியிருந்தால், குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவும் அந்த இடத்திற்கு வந்திருந்தார். ஸோ இவர்களது நெருக்கம் தற்பொழுது என்ன சொல்வது, நெருக்கம் கூடிக்கொண்டே செல்கின்றது போலத்தான் தெரிகிறது. என்ன இருந்தாலும் இருவரும் ஒன்றாக பழகியவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 30 வருட அரசியல் பழக்கத்திலே சஜித் பிரேமதாசவுக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் உள்ளது. சில கருத்து வேறுபாடுகளால் தான் அவர் கட்சியை பிளந்து ஐக்கிய மக்கள் சக்தி என்று ஒன்று உருவாக்கி இப்பொழுது தனிப்பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அறிந்த வகையில் இப்பொழுது நடக்கும் சம்பவங்களை பார்க்கும் பொழுது இருவரும் இணைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உள்ளது. ஸோ ரணில் விக்ரமசிங்கே இப்பொழுது மையப் பொருளாக மாறியுள்ளார் இலங்கை அரசியலில். என்ன சொல்வதென்றால், அரசாங்கத்துக்கு ஏதும் அழுத்தம் வந்ததா என்று தெரியவில்லை. அவையெல்லாம் உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள். அரசாங்கத்துக்கு ரணில் விக்ரமசிங்கே விடுதலை செய்யும்படி பல்வேறு இடங்களில் இருந்து அழுத்தம் வரப்பட்டதாக பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. எவையும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இல்லை. ஆனால் இந்த மனமாற்றம் தான் சற்று தயக்கமாக உள்ளது. அதாவது வெள்ளிக்கிழமை என்னென்ன காரணங்களுக்கால் பிணை நிராகரிக்கப்பட்டதோ அதே காரணங்களுக்கால் தான் இன்று பிணை வழங்கப்பட்டுள்ளது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்தை பற்றி கூறியிருந்தேன். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கவர்ந்தெழுக்கக்கூடிய வாசகங்கள் பிரயோகிக்கப்பட்டன. முதலாவது ஏகேடி கோ ஹோம் என்று ஒன்றும், ரணில் கம்பேக் என்ற ஒரு கோஷமும் எழுப்பப்பட்டது. இருவேறு தரப்பினர் அந்த பதாகைகளை ஏந்தியதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அங்கே ஒரு
இந்து கோயிலும் ஒன்றும் உள்ளது. அவற்றில் அந்த இடத்தில் வந்து அவர்கள் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்ததாகவும் ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸோ அந்த வழிபாட்டின் பிரகாரம் தான் இந்த பிணை கிடைக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. ஏதோ ஒன்று இன்று அரசியலில் முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு முக்கியமான சம்பவம். எதிர்காலத்தில் ரணில் விக்ரமசிங்கவின் மூவ் எப்படி இருக்க போகிறது, அரசாங்கத்தின் மூவ் எப்படி இருக்க போகிறது, ரணில் விக்ரமசிங்க என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார், கூட்டணிகள் என்னென்ன மாதிரி அமையப் போகின்றன. நான் ஏற்கனவே கூறிய வகையில் பொது தேர்தல் சமீப காலங்களில் இல்லை, நீண்ட தூரம் இருக்கிறது. இருந்த போதும் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு சில நேர காலம் தேவைப்படுவதால் வந்து இந்த நேரத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடும். அரசாங்கத்துக்கு தான் இது ஒரு பெரிய நஷ்டம் ஒன்று. எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்வதானது அரசாங்கத்தின் எதிர்ப்பு வாக்குகள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. எதிர்காலத்தில் என்ன நடக்கிறது பார்ப்போம். இது ஒரு பெரும் அரசியல் மாற்றம் தான் தற்பொழுது இலங்கையில் நடைபெற்றது.